ஸ்டேட்ஸுக்கு போறவங்க ஆல்ரெடி ஆங்கிலம் தெரியுது. சில பேர் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாலே ஸ்டேட்ஸுக்கு போறதுக்கு முன்னாலே வீட்டுல உட்காந்துட்டு ஆன்லைன்ல ஸ்பானிஷ் எல்லாம் படிக்கிறாங்க. அங்க போனா இதுவும் உதவியா இருக்கும். கூடுதல் மொழி தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டத்துல மொத்த இளைஞர்களுடைய மைண்ட் செட்டும் இளைய தலைவனுடைய மைண்ட் செட் கம்ப்ளீட்டா வித்தியாசமா, அது ரொம்ப ஒரு குளோபலைஸ்டா போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல திரும்பவும் 60களை ஒரு அரை நூற்றாண்டுக்கு முந்தின காலத்துல திரும்ப அப்படியே திருப்பினீங்கன்னா அது எப்போதுமே சமூகத்துல எடுபடாதுங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது டீலிமிட்டேஷன். இது துருப்பிடிச்ச ஒரு ஆயுதம். இந்த டீலிமிட்டேஷன் எப்படின்னா, தெளிவா இவர் சொன்னதுக்கு பதிலா கோயம்புத்தூர்ல வச்சு இவர் அமித்ஷா கூறிவிட்டார். ஒரு தொகுதி கூட குறையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். காங்கிரஸ் காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிறது மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டுதான் நடந்திருக்கு. ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, 2021 சென்சஸ் நடந்திருக்கணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கும். ஆனால் கொரோனா காரணத்தினால நடக்கல சார். இப்ப வரைக்கும் மக்கள் தொகையே கணக்கெடுக்கல. அப்புறம் மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்ட தொகுதி மறுசீரமைப்பு மட்டும் உடனே எப்படி சார் நடக்கும்?